கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் வாசித்த ஒரு தினதியான புத்தகத்துல இருந்த ஒரு பகுதியை தான் இன்றைக்கு உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுல இப்படியாக ஒரு கதை வந்தது. ஒரு மருத்துவமனையில ஒரு நபருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த வழியா வந்த டாக்டர் ஒருத்தர் ஒரு காரியத்தை அப்சர்வ் பண்றாரு, ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அது என்னன்னா, ஆபரேஷன் நடக்கக்கூடிய அந்த மனிதனுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த டாக்டர் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா, உங்களுடைய குடும்பத்தினர்ல சேர்ந்த அந்த மனிதனுக்கு நல்லபடியா தானே ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு திரும்பவுமாக இந்த பிரச்சனை வராதபடிக்கு வாழ்நாள் முழுவதும் அவர் ரொம்பவும் சந்தோஷமா நல்ல ஹெல்த்தியா தானே இருக்க போகிறாரு. அப்புறம் எதுக்காக நீங்க அழுகுறீங்க? நடக்கிற இந்த ஆபரேஷன் ஒரு நல்ல விஷயம் தானே, அதை நீங்க நல்ல விதமா பார்க்காம எதற்காக அழுது நீங்க வருத்தத்தோட காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்டாராம். நாமும் அந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில இதே போல ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நாமும் அந்த நேரத்துல அழுகிறவர்களாக தான் காணப்படுவோம். ஆனா உண்மை என்னன்னா, இதனுடைய பின்னான உண்மை என்ன அப்படின்னா, உண்மையிலே நடக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் நல்லதுக்கு தான். அது நடந்து முடிஞ்சாதான் இந்த மனிதரால நன்றாக எழுந்து நடக்க முடியும், எல்லா காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஆபரேஷன் நல்லதுதான், ஆனா அந்த நேரம் இருக்கு இல்லையா, ஆபரேஷன் நடக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் நல்ல விதமாக இல்லாதபடிக்கு நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அநேக நேரங்களிலே மாறிவிடுகிறது இல்லையா. நமக்கு புரியும் ஆபரேஷன் முடிஞ்சா நல்லா இருப்பாங்கன்னு, ஆனாலும் அந்த நேரம் நமக்கு வருத்தத்திற்குரியதாகவே காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே போலதான். நிறைய நேரங்கள்ல முடிவு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய செய்வார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். ஆனாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாம் அதை நோக்கி சந்தோஷப்படாதபடிக்கு இப்போ நடக்கக்கூடிய காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்போ நடக்கக்கூடிய காரியங்களினாலே நாம் சோர்வுற்றவர்களாக மாறிவிடுவோம். இதனால நாம் இழக்கக்கூடிய காரியங்கள் அநேகம். நம்மளுடைய நிம்மதியை இழந்து போவோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அன்றாட காரியங்களை சரியான விதத்துல அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால செய்ய முடியாது. சில நேரங்கள்ல சபையினுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆனால் இந்த கஷ்டங்களுக்குள்ளாக, கடினமான சூழல்களுக்குள்ளாக நாம் கடந்து போவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதனுடைய முடிவை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசத்தை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடினமாக இருக்காது. வேதாந்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமனுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், சரியா, நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நடக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது நமக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம முதலாவதாக இங்கே வாசிக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்காக கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக நம்மை அவருக்கென்று அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலே நாம் பின்னான காரியங்களை குறித்து சந்தோஷப்படணுமே தவிர இப்பொழுது நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு அஞ்சி சோர்ந்து போக கூடாது என்பதை நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷம் என்ன? இந்த ரட்சிப்பினுடைய இந்த வழியாகிய இந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு உயிரோடு திரும்ப எழுந்தேன் என்று சொன்னால் மனித குலத்திற்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், மனித குலத்திற்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கும், மனிதர்கள் எல்லாரும் மறுபடியுமாக பரிசுத்த தேவனடையிலே சேர முடியும். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு.
இதை அவருக்கு முன்பாக வைத்து, சரியா, பின்னாக வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை அவர் நினைத்து கொண்டு அவர் சிலுவையிலே பாட அனுபவித்து மரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே பின்னாக வரப்போகிற சந்தோஷம், அதனுடைய கோல், அச்சீவ்மெண்ட் என்ன என்கிற காரியம் மாத்திரம்தான் இருந்ததை தவிர இப்பொழுது நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அதெல்லாம் பாடுகள் தான், அதுல சந்தேகம் கிடையாது. அது கஷ்டமான சூழல் தான், கடினமான சந்தர்ப்பத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம் தான். சரீர பிரகாரமாக மன உளைச்சல்கள் ஏற்படும், சரியா, சரீர பிரகாரமான அநேக பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். என்ன நடந்தாலும் இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதையும் தாண்டி நாம் விசுவாசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, அனைத்தின் மீதும் அதிகாரமுடைய தேவனாய் இருக்கிறார் என்கிற பட்சத்திலே, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கும் என்கிற பட்சத்திலே நாம் எதிர்காலத்தை குறித்து மாத்திரமே சிந்தையுடையவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டும். அப்படியாய் நாம் ஓடுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.